வணக்கம். தமிழ்நாட்டுல தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கு. அதோட சேர்ந்து விவசாய கடன் தள்ளுபடி வாக்குறுதிகளும் அனல் பறக்குது. ஆனா இந்த வாக்குறுதிகள் எல்லாம் வெறும் ஓட்டுக்காக கொடுக்கப்படுதா இல்ல உண்மையிலேயே விவசாயிகளுக்கு உதவுமா? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நம்ம எல்லாருடைய மனசுலயும் இருக்கிற முதல் கேள்வி இதுதான். விவசாய கடன்கள் நிஜமாவே தள்ளுபடியாகுமா? இந்த ஒரு கேள்விதான் இப்போதைய அரசியல்ல ஒரு மையப்புள்ளியா இருக்கு. ஆமா, தேர்தல் நெருங்க நெருங்க விவசாயிகளோட வாக்குகளை கவர்றதுக்கு கடன் தள்ளுபடிங்கிறது ஒரு முக்கியமான அஸ்திரமா மாறியிருக்கு. இது ஒன்றும் சும்மா சாதாரண விஷயம் இல்லைங்க. இடைத்தேர்தல் பிரச்சாரத்திலிருந்து மாநில தேர்தல் அறிக்கைகள் வரைக்கும் எல்லா இடத்துலையும் இந்த கடன் தள்ளுபடி தான் முக்கிய பேச்சா இருக்கு. இதனால சுவாபாவிகமாவே விவசாயிகள் மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாகி இருக்கு. சரி, இந்த வாக்குறுதிகளை ரெண்டு முக்கியமான காட்சிகள் எப்படி முன்வைக்கிறாங்கன்னு பாப்போம். ஏன்னா அவங்க திட்டம் ரெண்டுமே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. இங்கதான் ரெண்டு கட்சிகளுக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசம் தெரியுது. ஒரு பக்கம் அதிமுக எல்லா பயிர்க்கடனையும் முழுசா தள்ளுபடி பண்ணுவோன்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் தவகாவோட பிளான் கொஞ்சம் வேற. அவங்க நிலத்தோட அளவை வச்சு தள்ளுபடி பண்ணலாம்னு சொல்றாங்க. அதிமுக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஆட்சிக்கு வந்தா கூட்டுறவு வங்கிகள்ல விவசாயிகள் வாங்கின எல்லா பயிர்க்கடனையும், அதாவது எல்லா கடனையுமே முழுசா தள்ளுபடி செஞ்சிடுவோன்னு அவங்களோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. சரி, தமிழக வெற்றி கழகத்தோட பிளான் எப்படி இருக்குன்னு பாப்போம். இது கொஞ்சம் டீடைல்டான பிளான். அதாவது 5 ஏக்கருக்கு கம்மியா நிலம் வச்சிருக்கிற சின்ன விவசாயிகளுக்கு 100% கடன் தள்ளுபடி. அதே நேரம் 5 ஏக்கருக்கு மேல நிலம் வச்சிருந்தா அவங்களுக்கு 50% தள்ளுபடின்னு சொல்றாங்க. இப்படி நிலத்தோட அளவை வச்சு தள்ளுபடி பண்றதுனால இந்த திட்டம் நிறைய பேரை கவனிக்க வச்சிருக்கு. சரி, இந்த வாக்குறுதிகள் எல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஆனா முக்கியமான கேள்வி என்னன்னா, இதெல்லாம் உண்மையிலே சாத்தியமா, செயல்படுத்த முடியுமா? வாங்க பார்க்கலாம். இதுல இருக்கிற பெரிய சிக்கலே இதுக்கு பணம் எங்கிருந்து வரும், ஃபைனான்ஷியலா இது முடியுமாங்கிறது தான் இப்ப இருக்கிற பெரிய கேள்வி. நிர்வாக ரீதியா இதை செய்ய முடியுமான்னு கேட்டா ஆமா முடியும். ஆனா இதுல ஒரு பெரிய ஆணா இருக்கு, ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. அந்த சிக்கல் என்னன்னா பணம். பல 1000 கோடி ரூபாய். யோசிச்சு பாருங்க, தமிழ்நாடு அரசுக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட கடன் இருக்கு. இந்த நிலைமையில இவ்வளவு பெரிய தொகையை தள்ளுபடி செஞ்சா நம்ம மாநிலத்தோட நிதி நிலைமை என்ன ஆகும்? அது ரொம்பவே பாதிக்கப்படும். இதுல நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. கவர்மெண்ட் கடனை தள்ளுபடி பண்ணுதுன்னா அந்த பணத்தை கூட்டுறவு வங்கிகளுக்கு கவர்மெண்ட் தான் கொடுக்கணும். அதாவது விவசாயிகளோட கடனை அரசாங்கம் ஏத்துக்குது. அப்போ இது அரசுக்கு எவ்வளோ பெரிய செலவுன்னு யோசிச்சு பாருங்க. சரி, இந்த ஃபைனான்ஸ் விஷயத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு மக்கள்கிட்ட இது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பார்க்கலாம். இதுக்கு ரெண்டு பக்கம் இருக்கு. ஒரு பக்கம் நல்லது, இன்னொரு பக்கம் சில பிரச்சனைகளும் இருக்கு. முதல்ல நல்ல விஷயத்த பார்ப்போம். கடன்ல தவிக்கிற விவசாயிகளுக்கு இது உண்மையிலே ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். அந்த கடன் பாரம் இறங்குனதும் அவங்க அடுத்த போக சாகுபடியே எந்த கவலையும் இல்லாம ஆரம்பிக்க முடியும். யோசிச்சு பாருங்க, வெள்ளம் வறட்சினால பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு இது எவ்வளோ பெரிய உதவியா இருக்கும். ஆனா இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்க, கஷ்டப்பட்டு நேரத்துக்கு சரியா கடனை கட்டின விவசாயிகளோட நிலைமை என்ன? அவங்களுக்கு இது கொஞ்சம் ஏமாற்றமா தானே இருக்கும். நாம ஒழுங்கா கட்டி என்ன பிரயோஜனம்னு ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள வரும் இல்லையா? இது ஒரு தப்பான முன்னுதாரணமா ஆகிடக்கூடாது. சரி, இந்த நல்லது கெட்டதெல்லாம் உடனடியா நடக்கிறது. ஆனா லாங் டேர்ம்ல யோசிச்சா இது ஒரு நிரந்தரமான தீர்வா இல்ல அப்போதைக்கு கிடைக்கிற ஒரு தற்காலிக நிவாரணம் தானா? இத பத்தி எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். பொருளாதார நிபுணர்கள் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த கடன் தள்ளுபடிங்கிறது ஒரு டெம்பரவரி சொல்யூஷன் தான். அதாவது அப்போதைக்கு ஒரு உதவி. ஆனா இது விவசாயிகளோட உண்மையான அடிப்படை பிரச்சனைக்கு ஒரு தீர்வே கிடையாது. இது ஒரு சின்ன உதாரணத்தோட சொல்லணும்னா, ஒரு பெரிய ஆழமான காயத்துக்கு மேல பேண்டேஜ் போடுற மாதிரி தான் இது. அந்த பேண்டேஜ் அப்போதைக்கு ரத்தம் வர்றதை நிறுத்தலாம், கொஞ்சம் வலியை குறைக்கலாம். ஆனா உள்ள இருக்கிற காயத்தை அது குணப்படுத்தாது இல்லையா? அதே கதை தான் இங்கேயும். அப்போ நிரந்தரமான தீர்வு தான் என்ன? எக்ஸ்பர்ட்ஸ் சில முக்கியமான விஷயங்களை சொல்றாங்க. 1, விவசாயிங்க உற்பத்தி பண்ற பொருளுக்கு நியாயமான நிலையான விலை கிடைக்கணும். அப்போ அவங்க எதுக்கு கடன் வாங்க போறாங்க? 2வது, ஸ்டோரேஜ் டிரான்ஸ்போர்ட் மாதிரி வசதிகளை அதிகப்படுத்தணும். அப்பதான் விளைபொருள் வீணாகாது. கடைசியா, விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிற மாதிரி லாங் டேர்ம் பாலிசிஸை கொண்டு வரணும். இதுதான் உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்போ கடைசியா இந்த தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் தாண்டி நம்மளே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு. நம்ம விவசாயிகளுக்கு உண்மையிலே தேவைப்படுறது அப்பப்போ கிடைக்கிற இந்த மாதிரி தற்காலிக நிவாரணங்களா, இல்ல அவங்க வாழ்க்கையையும் அடுத்த தலைமுறையோட எதிர்காலத்தையும் பாதுகாக்கிற ஒரு நிரந்தரமான தீர்வா? யோசிச்சு பாருங்க.